இன்ஃபோ டிவோஷனல் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். இந்த தொகுப்புல 2024 ஆண்டின் முதல் மாதமான ஜனவரி மாதம் நமக்கு எப்படிப்பட்ட பலன்கள் எல்லாம் கொடுக்கும் அப்படின்னு பார்க்கலாம். இந்த ஆண்டின் முதல் மாதம் நமக்கு பல எதிர்பார்ப்புகளை கொடுத்திருக்கும். இந்த வருடத்தின் முதல் மாதமாவது நமக்கு நல்ல பலன்களை கொடுக்குமா அப்படின்னு நம்ம காத்திருக்கிறோம். இந்த ஜனவரி மாதம் 1ஆம் தேதி முதல் 31ஆம் தேதி வரைக்கும் இருக்குது. ஜனவரி மாதம் திங்கள் கிழமை பிறக்குது, அதுவும் பஞ்சமி திதியில. தமிழ் மாதத்துக்கு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா மார்கழி மாதம் 16ஆம் தேதி முதல் தை மாதம் 17ஆம் தேதி வரைக்கும் இருக்குது இந்த ஜனவரி மாதம். இந்த ஜனவரி மாதத்துல கிரகங்களோட நிலைகள்லாம் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கலாம். சூரியன் 15 நாட்கள் தனுசு ராசியிலையும் அதன் பிறகு மகர ராசியிலையும் பயணத்தை தொடங்குறாரு. செவ்வாய் தனுசு ராசியில இருக்கிறாரு. புதன் விருச்சிகத்திலையும் அதன் பிறகு தனுசுலையும் பயணத்தை தொடங்குறாரு. சுக்கிரன் விருச்சிகத்திலையும் அதே மாதிரி தனுசு ராசியிலையும் அவரோட சஞ்சாரத்தை தொடங்குறாரு. சனி கும்பராசியிலையும் குரு மேஷ ராசியிலையும் இருக்கிறாரு. ராகு மீன ராசியிலையும் கேது கன்னி ராசியிலையும் இருக்குது. இந்த ஜனவரி மாதத்துல கிரகங்களோட சஞ்சாரம் எல்லாமே இப்படித்தான் இருக்குது. மேஷம் தொடங்கி மீனம் வரைக்கும் இருக்கக்கூடிய அனைத்து ராசிக்காரர்களுக்கும் இந்த ஜனவரி மாதத்துல எப்படிப்பட்ட பலன்கள்லாம் கிடைக்க போகுது அப்படின்னு விரிவாவே பார்க்கலாம். ஆன்மீகத்தில் அதிகம் நாட்டம் கொண்டவர்கள் தான் இந்த தனுசு ராசிக்காரர்கள். மூலம், பூராடம், உத்திராடம் 1ஆம் பாதத்தில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த 2024ஆம் ஆண்டின் முதல் மாதமான ஜனவரி மாதம் உங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள்லாம் கொடுக்க போகுது அப்படின்னு விரிவாகவே பார்ப்போம். இந்த மாதத்தோட கிரக நிலைகளை பார்த்தோம் அப்படின்னா உங்கள் ராசியிலேயே சூரியன், செவ்வாய், தைரிய விரியஸ்தானத்தில் சனி, சுகஸ்தானத்தில் ராகு, பஞ்சமஸ்தானத்தில் குரு, தொழில் ஸ்தானத்தில் கேது, அயன சைன போகஸ்தானத்தில் சுக்கிரன், புதன் அப்படின்னு கிரகங்களோட அமைப்பு எல்லாமே இருக்குது. குரு பகவானை ராசிநாதனாக கொண்ட தனுசு ராசிக்காரர்களே, உங்களுக்கு இந்த மாதம் எடுத்த காரியத்தை செய்து முடிக்கும் ஆற்றல் அப்படிங்கிறது கிடைக்கும். கொடுத்த வாக்கை காப்பாற்ற மிகவும் பாடுபடுவீங்க. எனவே எந்த விதமான வாக்குறுதியும் கொடுக்கும் பொழுது ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து கொடுக்கணும். அடுத்தவருக்கு செய்யும் உதவிகள்லாம் சில நேரத்தில் உங்களுக்கு எதிராக மாறலாம். அதனால கவனமா இருக்கணும். பண வரவு அப்படிங்கிறது இந்த மாதத்துல உங்களுக்கு சற்று குறைபாடாக தான் இருக்கும். சூரியன் செவ்வாயும் இணைஞ்சு தனுசு ராசியில பயணம் செய்யறதால கோபத்தை கட்டுப்படுத்திக்கணும். அலுவலகத்துல உயர் அதிகாரிகளால மனசங்கடங்கள்லாம் வரலாம். திடீர் மருத்துவ செலவுகளும் அதிகரிக்கலாம். தனுசு ராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த மாதத்தின் 15ஆம் தேதிக்கு பிறகு திடீர் பணவரவுலாம் உண்டு. ஏற்றுமதி இறக்குமதி தொழில் தொடர்புகள்லாம் உங்களுக்கு லாபத்தை கொடுக்கும். உங்களுடைய வாக்கு வன்மையால பல காரியங்களை சாதித்து கொள்ளுவீங்க. குடும்பத்துக்காக செய்யும் செலவுகள்லாம் அதிகரிக்கலாம். குரு பகவானோட பயணத்தால பூர்வீக சொத்து விற்பனையின் மூலம் நல்ல பண வருமானம் கிடைக்கும். சொத்து சேர்க்கையும் உங்களுக்கு அதிகரிக்கும். அதிர்ஷ்ட தேவதையின் அருள் அப்படிங்கிறது பூரணமா உங்களுக்கு கிடைக்கும் இந்த ஜனவரி மாதத்துல. இந்த ஜனவரி மாதம் தனுசு ராசிக்காரர்களுக்கெல்லாம் நேரத்தையும் பணத்தையும் சற்று கடினமா சந்திக்க வேண்டிய மாதமா இருக்கும். இந்த மாதம் உங்களுக்கு அதிக வேலை பொருளா உண்டு. உங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்யறதுக்கு புத்திசாலித்தனமும் பணத்தையும் நீங்க செலவிட வேண்டியதா இருக்கும். அலுவலகத்துல உங்களுடைய இலக்குகளை அடைகிறதுக்கு நீங்க கடினமா உழைக்கணும். தொழிலை விரிவுபடுத்தும் விஷயத்துல எந்த ஒரு முடிவும் சிந்தித்து எடுக்கிறது நல்லது. அல்லது அனுபவஸ்தர்களோட ஆலோசனையை கேட்டு அதன்படி செய்துக்குங்க. குடும்பம் தொடர்பான விஷயங்கள்ல பொறுப்புகள் அப்படிங்கறது சுமையா தோன்றலாம். தாம்பத்திய உறவுலாம் இனிமையும் நல்லிணக்கமும் இருக்கும். உங்களுடைய பொருளாதாரம் அதிகரித்தாலும் தேவையற்ற செலவுகள் குறித்து கவனமா இருக்கணும். ஒத்த கருத்துடைய நபர்களோட உங்களுடைய நட்பு வட்டாரத்தை பழகிக்குவீங்க. ஆரோக்கியம் அப்படிங்கிறது சிறப்பா இருக்கும். இருந்தாலும் மனதளவுல ஒரு சில நேரத்துல சங்கடங்கள்லாம் வரலாம். தொழில் வியாபாரம் மந்தமாக இருந்தாலும் பழைய பாக்கிகள்லாம் வசூலாவதில் சூடு பிடிக்கும். புதிய ஆர்டர்கள் கிடைக்கிறதுல தாமதம் வரலாம். இந்த மாதத்தில் உத்தியோகஸ்தர்கள்லாம் மிகவும் கவனமாக தங்களுடைய பணிகளை கவனிக்கணும். மேலதிகாரிகள், சக பணியாளர்களை எல்லாரையுமே நீங்கள் அனுசரித்து போகிறது தான் நல்லது. தனிப்பட்ட வாழ்வில் முன்னேற்றம் வாய்ப்புகளை எல்லாத்தையும் விரிவுபடுத்துவீங்க. அதே மாதிரி உங்களுடைய புரிந்துணர்வு திறன் அப்படிங்கிறது அதிகரிக்கும். அதிகம் இந்த மாதத்துல சவால்களை சந்திக்க நேரிடும். நீங்க வாழ்க்கை துணையோடு முடிஞ்ச வரைக்கும் வாக்குவாதங்களை தவிர்த்துக்குங்க. அவர்களோட உணர்வுகளை புரிந்து கொள்ள சற்று முயற்சி செய்யுங்க. குடும்ப உறுப்பினர்களுக்கு இடையே கருத்து வேறுபாடெல்லாம் வரலாம். தந்தையுடனான உறவு உங்களுக்கு சுமூகமா இருக்கும். தாய் உங்களுக்கு சாதகமா செயல்பட மாட்டாங்க. பொருளாதார நிலையை பொறுத்த வரைக்கும் ஏற்றத்தாழ்வுகள் அப்படிங்கிறது இருக்கும். நிதி ஆதாயம் நீங்க எதிர்பாராத பணவரவுக்குலாம் வாய்ப்புகள் இருந்தாலும் செலவுகளும் உங்களுக்கு அதிகமா இருக்கும். உங்களுக்கு அளிக்கப்பட்ட பணிகளை முடிப்பதில் சில தாமதங்களும் பின்னடைவுகளும் ஏற்படலாம். புதிய வேலை தேடிக்கிட்டு இருக்கிறவங்களுக்கெல்லாம் கடுமையான போட்டி அப்படிங்கிறது நிலவும். இந்த மாதம் உங்களுடைய தொழிலில் சவால் நிறைந்ததாக தான் இருக்கும்.
தொழில் சார்ந்த விஷயங்களை, குறிப்பா கூட்டுத்தொழில் செய்யறவங்கெல்லாம் புதிய தொழில் விஷயங்களை கையாளும் பொழுது கவனமா இருக்கணும். பிள்ளைகளோட கல்வியில அதிக கவனம் செலுத்தணும். வழக்கு விவகாரங்கள் எல்லாம் ஈடுபடாம இருக்கிறது தான் நல்லது. பெண்களுக்கெல்லாம் எதிலும் காலதாமதம் அப்படிங்கிறது உண்டாகும். சொன்ன சொல்ல காப்பாற்ற அதிகமா நீங்க பாடுபடணும். பண வரவு அப்படிங்கிறது உங்களுக்கு தாமதப்படலாம். கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் உடன் பணிபுரிபவர்களோட வீண் வாக்குவாதங்கள் வரும். அதனால கவனத்தோடு இருக்கணும். முடிஞ்ச வரைக்கும் அவர்களை அனுசரித்து போங்க. எந்த செயலா இருந்தாலும் முழு கவனத்தோடு ஈடுபட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு நன்மையை கொடுக்கும். வீண் அலைச்சல் அப்படிங்கிறது தொழில் இருக்கும். மனதில் இருந்துட்டு வந்த குழப்பம் எல்லாமே நீங்கி நிம்மதி அப்படிங்கிறது உண்டாகும். பழைய கடன் பிரச்சனைக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய மாதம். அரசியல்வாதிகள்லாம் அவசரப்படாம நிதானமா எல்லா செயலையும் செய்வீங்க அப்படின்னா வெற்றி நிச்சயம். உங்களுடைய எதிர்பார்ப்புகள் அனைத்துமே நிறைவேறும். எதிரிகள் எல்லாமே உங்களை கண்டு விலகி செல்லுவாங்க. பண வரவு அப்படிங்கிறது உங்களுக்கு ஓரளவு சிறப்பா இருக்கும். நண்பர்களால் உங்களுக்கு உதவிகள்லாம் கிடைக்கும். புதிய நபர்களோட நட்பும் அதனால மகிழ்ச்சியும் உண்டாகும் உங்களுக்கு. இந்த மாதம் ஆரோக்கியம் அனுகூலமா இருந்தாலும் நீண்ட நாள் நோய் இருக்கிறவங்கெல்லாம் சற்று சிகிச்சை எடுத்துக்கிறது நல்லது. தனுசு ராசிக்காரர்களுக்கெல்லாம் முதுகு தண்டுவிட பிரச்சனைகள் அப்படிங்கிறது சற்று கவனத்துல எடுத்துக்கணும். முதுகுல ஏதாவது வலி இருந்துச்சு அப்படின்னா உடனடியா மருத்துவரை அணுகி மருத்துவ சிகிச்சை எடுத்துக்குங்க. அதிக கோபம் உங்களுடைய ஆரோக்கியத்தை பாதிக்கும். எதிர்மறை சிந்தனைகளை உருவாக்கும். அதனால மன அமைதியை வளர்த்துக்கிறதுக்கு யோகா, தியானம் இதையெல்லாம் முறையா செய்துட்டு வர்றது நல்லது. மாணவர்கள்லாம் கல்வியில தொடர்ந்து கவனத்தை செலுத்தணும். உங்களுடைய இலக்குகளை அடையறதுக்கு கல்வியை முழு மனதோடு படிக்கிறதும், தெளிவா சிந்திக்கக்கூடிய திறனும், புரிந்து கொள்ளக்கூடிய ஆற்றலும் உங்களுக்கு கிடைக்கும். கூடுதல் நேரம் ஒதுக்கி பாடங்களை படிக்கிறது நல்லது. மூல நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கெல்லாம் தொழில் வியாபாரத்துல இருந்துட்டு வந்த போட்டிகள் எல்லாமே குறையும். புதிய ஆர்டர்கள் பெறுவதிலெல்லாம் உங்களுக்கு எந்த விதமான பிரச்சனைகளும் இருக்காது. உத்தியோகத்துல இருக்கிறவங்க எல்லாம் வேலை செய்ய இடத்துல இருந்துட்டு வந்த பிரச்சனைகள் அப்படிங்கிறது குறையும். உங்களுக்கு வேலை சுமையும் குறையலாம். தொழில் நிமித்தமான பயணம்லாம் நீங்க சென்று வர வேண்டிய சூழல் வரும். அந்த பயணம் உங்களுக்கு சிறப்பாகவே இருக்கும். பூராட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கெல்லாம் குடும்பத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள்லாம் குறையும். கணவன் மனைவிக்கிடையே இருந்துட்டு வந்த மனக்கசப்பு எல்லாமே மாறும். குழந்தைகளோட உடல் ஆரோக்கியத்தில் அக்கறை செலுத்துவீங்க. புதிய நண்பர்களோட சேர்க்கையால உதவிகள்லாம் உங்களுக்கு வந்து சேரும். உத்திராடம் 1ஆம் பாதத்தில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் தடைப்பட்ட காரியங்களை செய்து முடிக்க மீண்டும் முயற்சிகளை மேற்கொள்ளுவீங்க. அதனால உற்சாகம் அப்படிங்கிறது உங்களுக்கு அதிகமாகவே இருக்கும். மாணவர்கள்லாம் கல்வியில நல்ல மதிப்பெண் எடுப்பீங்க அப்படிங்கிற நம்பிக்கை அதிகரிக்கும். கவலைகள் அனைத்துமே நீங்கும். உங்களுக்கு குழந்தை பாக்கியம் இல்லாத தம்பதியர்களுக்கெல்லாம் குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது உண்டு. தனுசு ராசிக்காரர்கள் எல்லாரும் இந்த ஜனவரி மாதம் முழுவதுமே முருகப்பெருமானை வணங்கி வர உங்களுடைய கஷ்டங்கள் அனைத்துமே தீரும். வாழ்க்கையிலையும் தொழிலையும் நல்ல முன்னேற்றம் இருக்கும். அமாவாசை நாட்கள்ல வாயில்லா ஜீவன்களுக்கு உணவளியுங்க. 10 பேருக்கு அன்னதானம் கொடுங்க. உங்களுடைய குல தெய்வத்தை மனதார நினைச்சு கும்பிட்டுட்டு அன்றாட பணிகளை தொடங்குங்க. பொருளாதார ரீதியாகவும் உடல் ஆரோக்கியம் சம்பந்தமாகவும் நல்ல முன்னேற்றம் இருக்கும்.